கூட்டணி தொடர்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிப்பார் என ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார். மதுரையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசிய அவர், இது அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை என கூறினார். தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் மதுரையிலே விஜயம் செய்திருக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு முன்பாக அவர்கள் பெற்றெடுத்த தாயார் அவர்கள் இயற்கை எழுதினார்கள். என்னுடைய தாயார் 2 மாதத்துக்கு முன்பாக இயற்கை எழுதிய போது குடும்பத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அவர்கள் நலம் விசாரித்தார்கள், ஆறுதல் கூறினார்கள். அதே நிலையிலே அவர்களை நேரிலே சந்தித்து அவருடைய தாயார் மறைவு குறித்தும் அவர்கள் இயற்கை எழுதுவது குறித்தும் அந்நியாரிடத்தில் நாங்கள் நேரிலே கேட்க முடியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நேரிலே சென்று அந்நியாருடைய தாயாருக்கு இரங்கல் செலுத்தினார்கள். அதே போல எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்நியார் அவர்களுடைய கேப்டன் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி அவர்களும் 1 மாதத்திற்கு முன்பாக இயற்கை எழுதிவிட்டார்கள். இந்த 2 துக்க நிகழ்வுகளிலும் அவரிடத்தில் ஆறுதல் கூறுவதற்கு இங்கே அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. வீடு அருகாமையில் இருக்கிற காரணத்தினால அவரை நேரில் சந்தித்து அவருடைய தாயார் இருந்த துக்கத்தில் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார்.